வணக்கம். பொதுவாக ஜோதிடத்தில் எல்லோருக்கும் எல்லா திசைகளும் வருவதில்லை. ஒரு சிலருக்கே குரு திசை என்பது வரும். அதை பற்றி பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து கவனித்து வாருங்கள். தற்போது குரு திசையை பற்றி பார்ப்போம். குரு தசை சில ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் வரும், எல்லாருக்கும் வராது. அப்படிப்பட்ட குரு தசை யாருக்கு என்ன செய்யும் என்று பார்ப்போம். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள், சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் இருவருக்கு மட்டும் சுமாரான நற்பலன்களை தரும். கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று வியாதியோடு சில நற்பலன்களை தரும். ஆனாலும் பெரும்பாலும் குருதசையானது யாருக்குமே நன்மை செய்வது இல்லை. ஏன் என்ற கேள்வி பதிலில்லை. பொண்ணுக்கு காரகன் போடுக்காரன் என்று சொல்லக்கூடிய குருதசை யாருக்குமே நன்மை பயப்பதில்லை. குரு என்ற கிரகத்தின் ரகசியம் குருவுக்கு பார்வைதான் பலமே தவிர திசை அல்ல. திசையில் யாருக்கும் நன்மை அல்ல, நன்மை செய்வது இல்லை. குருதசையானது ஞானத்தை புகட்ட வருவதால் நிச்சயமாக தோல்விகளையும் பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் கொடுத்து வாட்டி வதைத்து அவர்களை ஞான பாதைக்கு இழுத்து செல்கிறார். போதனை செய்வதால் அது கடினமாக இருக்கும். ஹோம்ஒர்க் ஏன் செய்யவில்லை, பெஞ்ச் மேல் நில்லு, இம்போசிஷன் எழுது என்று வாத்தியார்கள் சொல்வது போல குருவானவர் வாத்தியார், குருவானவர் ஆசிரியர். அதனால் தான் குரு என்று சொல்கிறோம். அதனால் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்வழிக்கு இழுப்பதற்காக அவருக்கு தோல்விகளை கொடுக்கிறார். வெற்றி வந்து விட்டால் மனிதன் எதையும் நம்ப மாட்டான். ஞானம் வராது என்ற கருத்தில் தோல்விகளை கொடுத்து பண கஷ்டத்தை கொடுத்து மன கஷ்டத்தை கொடுத்து ஞானத்தை உபதேசம் செய்வதற்காக குருதசை வருகிறது. ராகுதசைக்கு அடுத்து இருக்கக்கூடிய குருதசை, ராகுதசை தாண்டோடித்தனமாக ஓடி ஆடி சம்பாதித்தது புகழ்பெற்றதை எல்லாவற்றையும் அழித்து குறைத்து சில கேவலங்களையும் உண்டு பண்ணி குருதசையானது பாடம் புகட்டுகிறது. எனவே குருவின் பார்வை மிகச் சிறப்பு என்பது போல் குருவின் திசை நல்லது செய்வது இல்லை. தனிப்பட்ட முறையில் ஜாதகங்களில் சில விசேஷ அம்சங்கள் இருந்தால் மட்டும் சில யோகங்களை செய்கிறது. 100 பேருக்கு குருதசை வந்தால் ஒரு சில பேருக்கு, 1 அல்லது 2 பேருக்கு மட்டும் யோகத்தை செய்யும். குருதசை மேஷ லக்னம், சிம்ம லக்னம், கடக லக்னத்துக்கு எப்படியாவது எப்போதாவது சிறிது நன்மையைத்தான் செய்யும். சிம்ம லக்னத்துக்கும் 8 குடையவராக வந்து விடுவார். மேஷ லக்னத்துக்கு 12 குடையவராக வந்து விடுவார். கடக லக்னத்துக்கு 6 குடையவராக வந்து விடுவார். எல்லா லக்னங்களுக்கும் தோஷம் பெற்றவரே குரு. அதனால் குருவுக்கு கேந்திராவி தோஷம், 6 குடைய தோஷம், 8 குடைய தோஷம், 12 குடைய தோஷம், மறைந்த தோஷம், கேந்திரத்தில் அமர்ந்த தோஷம் என்று ஈஸியாக சுலபமாக தோஷம் பெறக்கூடிய ஒரு கிரகம் குருவாக இருப்பதால் திரிகோணத்தில் அமர்ந்து நல்ல சாரம் பெற்று அதுக்கு வேண்டிய லக்கணமாக இருந்தால் மட்டும் சிறிது நன்மைகளை செய்யும். இல்லாவிட்டால் தொல்லைதான். இதை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள தனிப்பட்ட ஜாதகத்தை தான் பார்க்க வேண்டும். அதிலும் ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசிக்காரர்களுக்கு குருதசை வரும், பாடாய்படுத்தும். இது நன்கு புரிந்து கொண்டு இதிலிருந்து தப்பிப்பதற்கு பரிகாரங்களை செய்ய வேண்டும். தொடர்ந்து நமது சேனலை பார்த்து நற்பலனை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.